மதுரை என்றால் அனைவருக்கும் வரக்கூடியது நமது மதுரை மீனாட்சி. சொக்கநாதர் அருளாட்சி புரியும் அன்னை மீனாட்சி மற்றும் மொட்டகோபுர முனியையாவை வணங்கி இந்த விழாவினை தொடங்குகிறோம். இறைவணக்கம் பாட ஏகப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மை காமாட்சியே, கருணா கடாட்சியே, அரிய மதுரையாளும் மீனாட்சியே, நம்பும் அடியார்கள் கண்ணாரும் காட்சியே, நாகை அதனில் வாழும் நீலாயதாட்சியே, சம்பு மோகித்திடும் காசி விசாலாட்சியே, சாலத்துகளும் ஆரூர் கமலாட்சியே, அடியாரை கரையேற்றும் அகிலாண்ட நாயகியே, கும்பிட்டு உணுதடி குறுகி பணிந்தோம், கௌரியே எழுந்தருள்வாயே. மற்றும் இறைவணக்கம் பாடிய ஏப்பண்ணனுக்கு நன்றி. மற்றும் இவ்விழாவுக்கு வருகை புரிந்த காசி சத்திர மேலாண்மை கழகத்து நிர்வாகி அனைவர்களையும் மதுரை நகரத்தார் சங்கம் அன்போடு வரவேற்கிறது. மற்றும் இங்கு கூடியிருக்கும் மதுரை நகரத்தார் சங்க செயற்குழு மற்றும் பொதுக்குழு மற்றும் நமது நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள் மற்றும் இதர ஊர் நகரத்தார் பெருமக்கள், மாணவர் செல்வங்களை அவர்களை மதுரை நகரத்தார் சங்கத்து அன்போடு அழைக்கிறோம். ஊக்கத்தொகை வழங்கும் விழா சென்ற ஆண்டு 11 மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மாணவ மாணவிகளுக்கு VR முத்துக்கருப்பன் செட்டியார் அவர்களின் நினைவாக இந்த ஆண்டு அவர்களுடைய புதல்வன் அவர் 500% growth 11 பேர் கொடுத்தால. இந்த இதுக்கு இன்றைக்கி நாங்கள் அவங்கள பார்த்தோம். சென்ற ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மெய்யப்பண்ணன் எல்லாருமே நாங்கள் எல்லாரும் தலைவர் எல்லாரும் பார்த்தோம். அவங்க எல்லா சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபை பண்ணி ஒரு 51 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னென்னா தகப்பனாரோடைய இதனால் அவங்க இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் எப்படின்னா அவங்க சன்லாம் இந்த அளவுக்கு கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். அது அனைத்து நகரத்தாரோட உதவியுடன் கொடுக்க இருக்கிறோம். இந்த இதுக்கு நாங்கள் எங்கள் நகரத்தார் சங்கத்து நிர்வாகிகள் மிக நல்ல விதமாக ஒத்துழைத்து இந்த இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நம் நகரத்தார் சங்கத்தில் உயர்கல்வி ஊக்கத்தொகை பழவாங்குடி லேட் VR முத்துக்கருப்பன் செட்டியார் முன்னாள் துணைவேந்தர் அவர்களின் முயற்சி கொடுத்து வந்தோம். இந்த ஆண்டு அவர்கள் மகன் பழவாங்குடி மகன் சேகர் வீரப்ப செட்டியார் ரெனியூவபிள் எனர்ஜி கன்சல்டன்ட் USA அவர்கள் வழிகாட்டுதல் படி கொடுக்க இருக்கிறோம். மற்றும் இங்கு தலைமை உரையாற்ற நமது தலைவர் RM வைரவன் அண்ணனை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை வழங்குகின்ற விழா. இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், இளைஞர் சங்கத்தினுடைய பெருமக்கள், மகளிர் சங்கத்தினுடைய பெருமக்கள், மேனாள் தலைவர்கள், மேனாள் நிர்வாகிகள், உயர்கல்விக்கு செல்ல உள்ள மாணவ மாணவிகள் அனைவரையுமே வருக வருக என்று வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த விழா சிறப்பாக நடக்க உதவிய பழவாங்குடி திரு சேகர் M வீரப்ப செட்டியார் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. உயர்கல்விக்கு பழவாங்குடி டாக்டர் VR முத்துக்கருப்பன் செட்டியார் வைஸ் சான்சலர் அவர்களுடைய முயற்சியால் நடைபெற்றது. 2 மாதத்திற்கு முன்னாடி இறைவனடி செய்து விட்டார்கள். இதை எப்படி செய்ய போகிறோம் என்று ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தால் எங்களுடைய அமைப்பு. அந்த நேரத்தில் எங்களுக்கு ஆபத் பாண்டவன் போல மேனாள் செயலாளர் வேந்தம்பட்டி திரு மெய்யப்பன் அவர்கள் அவர்கள் நாகமலை புதுக்கோட்டைக்கு வைஸ் சான்சலர் அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு அவருடைய மகன் சேகர் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது நான் அவங்க வைஸ் சான்சலர், இவர் நம்மளுடைய உதவி தலைவர் செயலாளர் மெய்யப்பன் 4 பேரும் போய் பேசினோம். அவங்க அதை ஃபுல் டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இமெயிலுடைய பாஸ்வேர்டு எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனால் கண்டிப்பாக செய்வோம்னு சொல்லி அந்த உறுதியை கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டராக இருந்தது. அவர்கள் சொன்ன ஒரு வாய் முகூர்த்தம் என்னென்னா, இந்த இயர் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் 110 அப்ளிகேஷன் கிடைச்சது. ஆனால் இது வரைக்கும் நானும் எத்தனையோ முறை பொறுப்பில் இருந்திருக்கேன். ஒரு 10 அப்ளிகேஷன் வரும் அல்லது ஒரு 12 அப்ளிகேஷன் வரும். ஆனால் இந்த ஆண்டு அப்ளிகேஷன் மட்டுமே 110 அப்ளிகேஷன்.
அந்த அப்ளிகேஷன் அனைத்தையுமே அப்படியே கொண்டு போய் நம்ம சேகர் சார்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க அதை ஸ்க்ரூட்னி பண்ணி 3-4 கேட்டகரியாக பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பிரித்தாங்க. இரண்டாவது வந்து அந்த ஃபேமிலியினுடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை பிரித்தாங்க. மூன்றாவது வந்து அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. நான்காவது வந்து வேலை, ஆட்டோ டிரைவர், இப்படி உள்ள இதுக்கெல்லாம் 4 இதாக பிரித்து இதில் தான் ஒரு 51 பேருக்கு அவங்க சேங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ணன் சேகர் எம் வீரப்ப செட்டியார் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த டிடி கொடுப்போம், எல்லாருக்குமே இந்த 10,000 ரூபாய்க்குள்ள டிடி கொடுப்போம். இதை யாரை வைத்து கொடுப்பது என்று முதலிலே யோசித்தோம். ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு சேவை செய்கின்ற நம் காசி தலைவரை கூப்பிடலாம் என்று எங்களுடைய நிர்வாகத்திலே முடிவு செய்தோம். அதுதான் இந்த விழா. இந்த டிராஃப்டை வாங்கக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள். காசி விஸ்வநாதரே நேரில் வந்து கொடுப்பதாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பாக்கியம் செய்திருந்தால்தான் இந்த டிடி உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு காசி விஸ்வநாதரே நேராக, ஏன்னா முந்தா நாள் வரைக்கும் அவங்க காசியில் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு லெவலில் அவங்க ஒரு பில்டிங் போய்கிட்டு இருக்கு, தர்மசாலா மிகப்பெரிய லெவலில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முந்தா நாள் வரைக்கும் இருந்தாங்க. நேற்று கேட்டேன், நேற்று மத்தியானம் 12:30 மணிக்கு புறப்படுறோம்னு சொன்னாங்க. காசி விஸ்வநாதர்லேருந்து நேராக வந்து ஈரோடு வந்து இப்போ மதுரைக்கு வந்திருக்காங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். காசி தலைவர் உலகம்பட்டி லேனா நாராயண் செட்டியார் அவர்கள் காசியிலே மிகப்பெரிய தர்மசாலா கட்டி வருகிறார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் வாழ்த்துக்களை மதுரை நகரத்தார் சங்கம் தெரிவித்துக் கொள்கிறது. தலைவர் உலகம்பட்டி லேனா நாராயண் செட்டியார் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வரவேற்கிறது, வணங்குகிறது. உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை ஸ்பான்சர்ஸ் கொடுப்பவர்கள் திரு சேகர் எம் வீரப்பன் அவர்களுடைய முயற்சியால் 35 பேர் கொடுக்குறாங்க. பாகனேரி எங்களுடைய பங்காளி எஸ்பி உடையப்பன் அவர்கள் 5 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. பாகனேரி என்னுடைய பங்காளி KN காந்திநாதன் அவர்கள் 2 பேரை படிக்க வைக்கிறாங்க. பாகனேரி மணிகண்டன் சொக்கலிங்கம் இன்று புத்தர் கோயில் கட்டினவங்க 2 பேரை படிக்க வைக்கிறாங்க. MCN மாணிக்கம் செட்டியார் அவர்கள் கன்றமாணிக்கம் 1 பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. வளையப்பட்டி M லட்சுமணன் தலைவர் SRC கிளப் எங்களுடைய காசி சத்திரத்தினுடைய மேனாள் தலைவர் அடைக்கப்ப செட்டியாருடைய மூத்த மாப்பிள்ளை அவர்கள் 5 பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. கன்றமாணிக்கம் உஷா கருப்பை ஆட்சி அவர்கள் 1 பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. மொத்தம் 51 பேர். ஸ்பான்சர் செய்த அனைத்து நல் உள்ளங்களையும் மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது. இன்று கன்றமாணிக்கத்தில் இருந்து திரு அண்ணாமலை செட்டியார் அவர்கள் யுஎஸ்ல இருக்காங்க, நியூ ஜெர்சியில் அவங்க வந்திருக்காங்க. சோலார் பேனல் நாச்சியப்ப செட்டியார். ஓகே ஓகே ஓகே. ஆனால் இவர்களை நாங்கள் சந்திப்பதாக இருந்தோம். ஏன்னா இந்த ரெனிவேஷன் ஆஃப் ஒர்க்கு நம்மளுடைய விடுதி ரெனிவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கல்யாண மண்டபம் ரெனிவேஷன் ஒர்க் இருக்குது. அப்பொழுது இப்போ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா EB சார்ஜ் வருது. அண்ணனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. இன்று காசி விஸ்வநாதனுடைய தலைவர், காசி சத்திரத்தினுடைய தலைவர் அவர்கள் அழைத்ததின் பேரில் இங்கே வந்தாங்க. அவங்களுடைய துணைத் தலைவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டாங்க, அவங்க ஊரில் இருக்காங்க, அவங்களை இன்வைட் பண்ணுங்கன்னாங்க. நான் பாகனேரில் இருந்தேன். இமீடியட்டாக அண்ணனோட பேசினேன், வருவதாக சொன்னார்கள். அண்ணன் இங்கே வந்து இந்த நகர விடுதி இருக்குது, மதுரையிலே எங்களுடைய அமைப்பிலே திருமண மண்டபம் இருக்கிறது திருப்பரங்குன்றத்திலே. இது 2க்கும் சோலார் பேன் போடுவதற்காகத்தான் உங்களை அணுகுவதாக இருந்தோம். எங்களுடைய முன்னாள் தலைவர் துபாய் லேனா அவர்கள் இருக்கும் பொழுது உங்களை பார்த்ததாக எங்களுக்கு சொன்னாங்க. அந்த பீரியடில் நான் துணைத் தலைவர் பார்த்ததுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காசி சத்திரத்தினுடைய செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப அருமையான செயல்பாடில் பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க இந்த நிர்வாகத்தினர். அதில் இருந்து நாங்களும் கொஞ்சம் செய்வோம் என்று ஒரு முடிவு செய்து
எங்களுடைய சங்கத்திலே பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி இருக்கின்றோம். முதலாவது நாங்கள் சார்ஜ் எடுத்து 9 மாதங்கள் தான் ஆகிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மதுரையில் முதலிலே முதியோர் 65 வயசுக்கு மேல் எதவாக உள்ள குடும்பத்திற்கு மாதம் பென்ஷன் திட்டம் அறிவித்து ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி அன்னைக்கு அக்கௌண்ட் மூலமாக கிரெடிட் பண்ணுறோம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் அண்ணன் PLM அவர்கள் துணைத் தலைவராக இருக்கும் பொழுது நான் அங்கே பொருளாளர். நாங்கள் போன உடனேயே அனைத்து அக்கௌண்ட்ஸையும் டேலியாக முதலிலே சாஃப்ட்வேரில் மாற்றோம். எல்லா சத்திரத்துலேயும் வாங்க அசோக். திருப்பரங்குன்றம் திருமண மண்டபத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ மரகத விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்தளவுக்கு சீரும் சிறப்புமாக நடத்தி காட்டினோம். அதை விட இன்னொன்று என்னென்னா நம்ம நகரத்தாருடைய விழாக்கள் போல் அது நடைபெற்றது. வாங்க. இதில் அண்ணன் PLM அவர்கள் துணைத் தலைவராக இருக்கும் பொழுது நான் அங்கே பொருளாளர். நாங்கள் போன உடனேயே அனைத்து அக்கௌண்ட்ஸையும் டேலியாக முதலில் சாஃப்ட்வேரில் மாற்றோம். எல்லா சத்திரத்துலேயும் வாங்க அசோக். திருப்பரங்குன்றம் திருமண மண்டபத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ மரகத விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்தளவுக்கு சீரும் சிறப்புமாக நடத்தி காட்டினோம். அதை விட இன்னொன்று என்னென்னா நம்ம நகரத்தாருடைய விழாக்கள் போல் அது நடைபெற்றது. நாங்கள் பொறுப்பு ஏற்றதும் 2024ஆவது ஆண்டு BE சீட்டும் BCom சீட்டு வேண்டும் என்று தியாகராஜ கலைக்கல்லூரினுடைய செயலாளர் கருமுத்து ஹரி தியாகராஜன் அவர்களை எங்களுடைய நிர்வாகம் போய் பார்த்தது. பார்த்த உடனே அவங்கள்ட்ட கேட்டோம், இந்த 2024 எங்களுக்கு 2 BE சீட்டும் 2 BCom சீட்டும் தர வேண்டும் என்று அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க ஒரு செகண்ட் கூட யோசனை செய்யவில்லை. அடுத்த செகண்டே அவங்க எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக அதனுடைய அப்ளிகேஷன்லாம் பார்த்து எடுத்து அவங்க 2 BE சீட்டும் 2 BCom சீட்டும் இந்த 2024 கொடுத்துருக்கிறேன் என்ற ஒரு உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக கருமுத்து ஹரி தியாகராஜன் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நம்முடைய நகரத்தார் பிள்ளைகள் 10th +2 படித்த பிள்ளைங்கள் மார்க் அடிப்படையிலே 1st, 2nd, 3rd என்ற அடிப்படையிலே அவர்களை வர சொல்லி அவர்களுக்கு கேஷ் அவார்டு ஃபஸ்ட்டு 5000, 3000, 2000 வித் சீல்டோட கொடுத்தோம். அன்றைக்கி முன்னாள் முனைவர் பிரின்ஸிபல் தியாகராஜா கல்லூரி அவர்கள் ஸ்போக் பண்ணி அந்த பிள்ளைங்களை புத்துணர்வு பண்ணி அந்த கேஷ் அவார்டை கொடுத்துட்டு போனாங்க. அதே போல் இன்று தினம் நம்முடைய பலவாங்குடி திரு சேகர் எம் வீரப்பன் அவர்களுடைய முயற்சியால் 51 பேருக்கு உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை கொடுக்கின்றோம். 10,000 ரூபாய் வீதம் 51 பேருக்கு கொடுக்க இருக்கின்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மதுரையிலே நம்மளுடைய சிவமடம் இருக்கிறது ஒத்தக்கடையிலே. அங்கே பஞ்சாயத்து யூனியன், அந்த பஞ்சாயத்து யூனியனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம அந்த ஏரியாவில் நம்மளும் நல்ல நடத்தணும், இந்த சிவமடத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஃப்ரிஷர் பாக்ஸும் மாருதி வேனுக்குள்ள கேஷ் 2 lakhஸும் இந்த அமைப்பு கொடுத்திருக்கிறது. மதுரை நகரனுடைய பின்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட்டு பேக் ஆஃபீஸ்லாம் போடும்போது அதையும் அழகுபடுத்த வேண்டும் என்று நினைத்து இதையும் இப்போ செஞ்சுக்கிட்டு வரோம், மாடிஃபை பண்ணிக்கிட்டு வரோம். நீங்கள் அந்த நவம்பர் 7 தலைவரும் வரணும், அவசியம் வரணும். கண்டிப்பாக நவம்பர் 7 மிக சிறப்பாக நடத்த இருக்கின்றோம். அதுமாரி எங்கள் மதுரையை பொறுத்தளவுக்கு இந்த ஆவணி கார்த்திகைங்கிற விழா மிக சிறப்பாக நடக்கும். எங்களுக்கு பொறுத்தளவுக்கு பிள்ளையார் நோன்பு ஆவணி கார்த்திகை விழா மதுரையிலே பெரிய விழா. 1200, 1300 பேர் கூடியிருப்பாங்க. இந்த விழா 25/8 போன வாரம் சிறப்பாக நடைபெற்றது. எப்போவுமே காவடியை பொறுத்தளவுக்கு 40 காவடி தான் வரும். இந்த வருஷம் 68 காவடி வந்தது, 38 பால் குடம் வந்தது. வேலெடுத்து திருப்பரங்குன்றம் முருகனுக்கு செலுத்தி சுமார் 1200 பேர் கலந்து கொண்டார்கள். அது சிறப்பாக நடத்தி காட்டினோம். வருகின்ற 3/9/24 செவ்வாய்க்கிழமையன்று நம்மளுடைய நகர விடுதியிலே இந்தியன் பேங்குடைய லோன் மேளா நடக்க இருக்கிறது. நகரத்தார் பிள்ளைங்கள்லாம் படித்த பிள்ளைங்கள்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கல்வி கடன், நீங்கள் BE படித்தது, டாக்டர் MBBS படித்தீங்கன்னா அந்த கல்வி கடன் பெற்றுக்கலாம். மகளிர் சங்கத்தினர் நிறைய உங்களுக்கு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, நானும் உங்களுக்கெல்லாம் போட்டிருக்கேன். நிறைய லோன் வாங்கலாம்.
இங்கே நம்மளுடைய பில்டிங்கிலே இந்தியன் பேங்க் ஜோனல் ஆஃபீஸில் எங்களுடைய டிஜிஎம் பாலசுப்ரமணியன் சாருடைய தலைமையில் இங்கே ஒரு டீம் வர்றாங்க 3ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிற்கு உணவு கொடுத்து ஸ்பான்சர் செய்த ஒக்கூர் ராமநாதன் இன்ஜினியர் அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. ஏன்னா தலைவர் பிள்ளைங்களுக்கு நிறைய பேச வேண்டியிருக்கு. நானும் உங்களோட பேசிக்கிட்டே இருந்தேன்னா தலைவருடைய பேச்சை கேட்க முடியாது. அதனால் என்னுடைய பேச்சை இதோடு முடித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையுமே வரவேற்பதிலே பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களை வரவேற்று உரை நிகழ்த்த வந்திருக்கும் திரு சேகர் எம் வீரப்ப செட்டியார் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கிறோம். அவர்களை கௌரவப்படுத்த எங்களது செயலாளர் சோமசுந்தர அண்ணனை வரவேற்கிறோம். அண்ணன் சேகர் வீரப்ப செட்டியார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். நன்றி திரு வைரவன் அவர்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குருவிற்கு வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. என்னுடைய பிதா, என்னுடைய தந்தை எனக்கு பல வகையிலையும் குருவாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது தெய்வமாக இருந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக என்னுடைய தந்தைக்கு, என்னுடைய குருவிற்கு, என்னுடைய தெய்வத்திற்கு என்னுடைய முதல் வணக்கம். இங்கு நகரத்தார் சங்கத்தின் அழைப்பை ஏற்று நேரம் ஒதுக்கி மாணவர்களிடம் உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய காசி சத்திரத்தின் மேலாண்மை கழக தலைவர் நாராயணன் செட்டியார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றியும். மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு வைரவன் அவர்கள், அவருக்கு உறுதுணையாக இருக்கும் நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு என்னுடைய நன்றிகள். மாணவர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். முக்கியமாக நான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நன்றி சொல்லணும். அது நம்ம ஸ்பான்சர்ஸ் என் மூலமாகவும் அண்ணன் வைரவன் அவர்கள் மூலமாகவும் நிறைய பேர் நிதி உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இந்த அப்ளிகேஷன்ஸ் அவங்க தலைவர் சொன்ன மாதிரி ஒரு 110 அப்ளிகேஷன் வந்திருந்தது இந்த தடவை. நான் கேள்விப்பட்டது ஒவ்வொரு வருஷமும் ஒரு 15 அப்ளிகேஷனுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு. இந்த தடவை ஒரு 110 அப்ளிகேஷன் வந்திருந்தது. அது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை எனக்கு கொடுத்து நான் கேட்ட உதவிகளை உடனுக்குடன் செய்து கொடுத்த இங்கே நகர விடுதி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சொக்கலிங்கம் அவர்களுக்கும்
எல்லார் பேரும் எனக்கு தெரியல. எனக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிதி உதவி, கல்லூரி நிதி உதவி வழங்கும் திட்டம் பல ஆண்டுகளாக என்னுடைய தந்தை மதுரை நகரத்தார் சங்கத்தின் மூலமாக செய்து வருகிறார்கள். அதில் தொடர்ந்து நிதி உதவி கொடுக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பல வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அவங்க தலைவர் சொன்ன மாதிரி ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அப்பா தவறிட்டாங்க. அதன் பிறகு இந்த ஸ்பான்சர்ஸுமே என்னை கேட்டாங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, இனி அடுத்து இதை யார் எடுத்து செய்ய போகிறா அப்படின்னு. அதனால் அவங்க வந்து கேட்ட உடனே நான் செய்கிறேன்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த வருஷத்துலேருந்து நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 51 மாணவர்களுக்கு இந்த வருஷம் கொடுக்குறோம். மாணவர்கள்லாம் எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்க முடியுமா? கொஞ்சம் மாணவர்கள்லாம் எழுந்து மொத்தம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு? Students are parents. Since they are coming from Chennai, Coimbatore, they are having the exam, so they couldn't. That's okay. That's okay. On the behalf of students, they are getting the job. Right. And சென்னையில படிச்சிருக்க ஸ்டூடண்ட்ஸ் வர முடியாது, அவங்க ஃபாதர் வந்திருக்காங்க. ஓகே ஓகே. 20 பேருக்குள்ள எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். மாணவர்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டு, கொஞ்சம் மாணவர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர முடியுமா? கொஞ்சம் இப்படி ஃப்ரண்ட்டில் வாங்க. இது வந்து கிளாஸ் ரூமில் கூப்பிட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி நினச்சிக்காதீங்க. இது வந்து இது வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு, நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸுக்கு இன்னும் மேற்கொண்டு நிறைய முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பாராட்டு. நன்றி. மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறத பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. வர முடியாத மாணவர்களுக்கு அப்பா அம்மா வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பொதுவாக நம்ம ஒரு பொது பணி, அது வந்து கோயில் திருப்பணியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு பொது காரியம், இந்த மாதிரி ஒரு நல்ல பொது காரியம், இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடும்போது ஒரு டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த 51 மாணவர்களை எப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மொத்தம் 110 அப்ளிகேஷன் வந்து, அது எல்லாத்தையும் எல்லா அப்ளிகேஷனையும் நான் படித்து பார்த்தேன். அந்த அப்ளிகேஷனில் விண்ணப்பத்தில்
மார்க் ஷீட்டு இல்லை கிரேட் ஷீட்டு வச்சுருந்தீங்க, போனஃபைடு சர்டிஃபிகேட் இருந்தது, ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கி கொடுத்துருந்தீங்க, ஆதார் கார்டு காப்பி, இது மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தது. நிறைய பேர் கைப்பட கடிதம் எழுதியிருந்தீங்க. அதில் உங்களுடைய குடும்ப விவரங்கள், குடும்ப சூழ்நிலை, அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க அதெல்லாமும் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த 51 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணணும்னா, மதிப்பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம். மார்க் ஷீட்டு அதில் இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப வருஷமாக யூஎஸில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கிறேன். அங்கே இருக்கிற சிஸ்டம் வேறு, இங்கே இருக்க சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வேறு. நான் இங்கே படித்த காலத்தில் இருந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வேறு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமில் அந்த கிரேட் ஷீட்டு, மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த மார்க் ஷீட்டை இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் நல்லா புரியும். ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் அந்த கிரேட் ஷீட்டு வேறு வேறு மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை யூனிஃபார்மாக இல்லை. சில கல்லூரிகளில் மதிப்பெண்களாக கொடுத்துட்றாங்க, 100க்கு 75, 100க்கு 85 அப்படி கொடுத்துட்றாங்க. சில கல்லூரிகளில் லெட்டர் கிரேடும்பாங்க, ஏபிசி, அப்புறம் ஓ, A+, B+, O+, அது மாதிரி. இன்னும் சில கல்லூரிகளில் டி, D+, SE இப்படிலாம் லெட்டர் கிரேடு. சில கல்லூரிகளில் வெறும் லெட்டர் கிரேடு மட்டும் கொடுத்துருக்காங்க. சில கல்லூரிகளில் கிரெடிட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிரெடிட் அவர்ஸ்னு கொடுத்து அப்புறம் அந்த லெட்டர் கிரேடு கொடுத்துருக்காங்க. இங்கே கல்லூரி ஆசிரியர்கள் யார் இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இது ஒரு தப்பாக சொல்லலை, பல விதமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஆக இப்படி வேறு வேறு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மார்க் ஷீட்டு, கிரேட் ஷீட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சில கல்லூரிகள் அந்த சிபிசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம், அதை யூஸ் பண்ணுறாங்க. சில கல்லூரிகள் யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஸ்டம், இன்னும் சில அட்டானமஸ் காலேஜஸ் அது அவங்களாவே ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்போது நான் முதல்ல யோசித்தது இந்த 110 மாணவர்களையும் மதிப்பெண்கள் அடிப்படையில் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு காமன் ஸ்கேல், ஒரு பொதுவான அளவுகோல் வேணும். அப்படின்னு தான் கம்பேர் பண்ண முடியும். இந்த ஆங்கிலத்தில் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்பிளையும் இன்னொரு ஆப்பிளையும் கம்பேர் பண்ணி தான் எது நல்ல ஆப்பிள்னு சொல்ல முடியும். ஒரு ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால் என்னுடைய முதல் வேலை இந்த பலவிதமாக இருக்கக்கூடிய அந்த மார்க் ஷீட்டு, கிரேட் ஷீட்டு எல்லாத்தையும் ஒரு நிலைக்கு கொண்டு வரணும், ஒரே ஸ்கேலுக்கு கொண்டு வரணும். எல்லாவற்றையும் பெர்சன்டேஜ் 75%, 85%, 90% அது மாதிரி எல்லா கிரேட் ஷீட்டையும் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை செய்தேன். அதன் பிறகு நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருந்த மற்ற விவரங்கள், உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்கள் இன்கம், குடும்ப வருமானம், பெற்றோர்கள் செய்யக்கூடிய வேலைகள், இது எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு க்ரைட்டேரியான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 4 க்ரைட்டேரியா சூஸ் பண்ணேன். மார்க்ஸு, குடும்ப சூழ்நிலை, வருமானம், அதை சூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் டெவலப் பண்ணி, ஸ்கோரிங் சிஸ்டமில் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த 4 கேட்டகரி 4 க்ரைட்டேரியா இருக்குது. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்கோர் கொடுத்து
அந்த ஸ்கோர் எல்லாத்தையும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஆட் பண்ணி ஒவ்வொரு மாணவருக்கும் டோட்டல் ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம். இந்த மெத்தட்னால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களை பற்றிய உங்கள் பேக்ரவுண்டை பற்றிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் அடங்கிடும். மதிப்பெண்கள், குடும்ப சூழ்நிலை, வருமானம் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அப்புறம் அந்த ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் அந்த 110 பேரையும் ரேங்கிங் பண்ணுறது, தரவரிசைப்படுத்துதல். ஹையஸ்ட் ரேங்க் வாங்கினவங்கள்லேருந்து இந்த லோயஸ்ட்டு ரேங்க் வரைக்கும் அதை வரிசைப்படுத்தி அதன் பிரகாரம் அதிக ஸ்கோர் வாங்கிய டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸ், டாப் 51 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 51 மாணவர்களை, அதிக ஸ்கோர் வாங்கிய 51 மாணவர்களை சூஸ் பண்ணேன். ஸோ இப்படித்தான் 51, அதாவது சும்மா நம்ம ரேண்டமாக தேர்ந்தெடுக்கலை, ஒரு மெத்தடு வச்சு அந்த மெத்தட் படி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது நிறைய கேள்விகள் வரலாம், அதுக்காகத்தான் அந்த விவரத்தை சொன்னேன். இதில் நான் அவங்க எந்த ஊருன்னு பார்க்கல, சொந்த ஊர் எது, எந்த ஊரில் இருக்கிறாங்க எதுவுமே பார்க்கல, அவங்களுடைய கோவில் பார்க்கல, வேற எதுவும் பார்க்கல. இப்போ நான் சொன்ன அந்த 4 கிரைட்டீரியா தான் பார்த்தேன். ஆக அந்த 110 மாணவர்களுக்கும் ஒரு நியாயமான முறையில் தேர்வு செய்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் சில பேர் விட்டு போயிருக்கலாம். அந்த காம்படிஷன் ரொம்ப டஃப் காம்படிஷன் தான். ரொம்ப அதாவது நிறைய மார்க் எடுத்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க் எடுத்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் செலக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதை நான் விளக்கி சொல்லணும்னு நினச்சேன். இந்த வரும் காலங்களிலும் இந்த மெத்தடு படி தான் மாணவர்களை தேர்ந்தெடுப்போம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவோம். அடுத்ததாக நான் இந்த ஸ்பான்சர்ஸ் அவங்கள பற்றி சொன்னேன். இப்போ நம்ம மாணவர்களை தேர்ந்தெடுத்த மாதிரி இந்த வருஷம் 51 பேர் அவங்க அண்ணன் மூலமாக ஒரு 15 பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க, நகரத்தார் சங்கம் மூலமாக. மீதி 35 பேருக்கு நான் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேரை அப்ரோச் பண்ணேன். அது நான் எப்படி ஸ்பான்சர்ஸை எல்லார்ட்டையும் போய் கேட்கல, ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த புதுசாக கேட்க வேண்டியது அவங்களை எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இளைய தலைமுறை, இளைய சமுதாயம், ஒரு 25 வயசுலேருந்து 35-40 வயசுக்கு உள்ளவங்க, படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்க, அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க, யங் கப்புள்ஸ், புதுசாக கல்யாணம் ஆனவங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க. அது எதுக்காக அப்படி சூஸ் பண்ணேன்னா, இந்த மாதிரி நல்ல காரியத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறது, நன்கொடை கொடுக்கணும், கோவில் திருப்பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறது ஒரு 55-60 வயசுக்கு மேலே தான் பண்ணணும்னு கிடையாது. 25-30 வயசுலேருந்தே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவங்க இப்போவிலேருந்தே இந்த கொடுக்கறது அப்படிங்கிறத இப்போவிலேருந்தே வளர்த்துக்க முடியும். அவங்க கொடுத்தது 5 ஸ்டூடெண்ட்டுக்கு 6 ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி கொடுக்கலைங்கிறத பற்றி பரவாயில்ல, அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தாலும் போதும். அவங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய தன்மையும் அந்த பண்பாடும் இப்போவிலேருந்தே வரும். அப்போ நான் அவங்கள அப்ரோச் பண்ணி கேட்டப்ப அவங்க எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி
உடனே படம் அனுப்பிச்சி வச்சாங்க. அதனால் இந்த இளைய சமுதாயத்தையும் நம்ம இது எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணணும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நல்ல காரியங்களுக்கு இளைய சமுதாயத்தை நம்ம ஈடுபாடு செய்ய வேண்டும். நான் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து ஒரு முக்கியமான குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும். அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் அவங்க வந்து நம்ம சீஃப் கெஸ்ட்டு வந்து நிறைய பேச வேண்டியது இருக்குது. அவங்க வந்து அறிமுகம் பண்ணிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் என்கிட்ட பேசினாங்க. அதில் நானே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவங்க வந்து உங்கள் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. நான் சொல்ல வேண்டியது வந்து நான் சொன்ன மாதிரி அப்பா விஆர் முத்துக்கருப்பன், நாங்கள் வந்து பலவான்குடியை சேர்ந்தவர்கள். பலவான்குடி தெரியாதவங்களுக்கு குன்றக்குடியிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் ஒரு சின்ன கிராமம். ஐயாவுக்கு மொத்தம் 9 பிள்ளைகள். அந்த காலத்துலலாம் அப்படித்தான். எல்லாரையும் படிக்க வைக்கக்கூடிய வசதி இல்லை. அதனால் நிறைய பேர் மாதிரி அப்பாவும் அந்த காலத்தில் ரொம்ப நாள் திண்ணை பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருக்காங்க. திண்ணை பள்ளிக்கூடம் அதில் தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் வெளியில் போய் ஹைஸ்கூல் அதெல்லாம் முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது எல்லாம் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பு, நிதியுதவி அதெல்லாம் பெற்றுத்தான் நிறைய படிச்சிருக்காங்க. அவங்களால ஐயாவுக்கோ இல்லை மற்ற குடும்பத்தினருக்கோ அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவதற்கு அப்போ வாய்ப்பில்லை. அவங்க பெற்ற ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப், நல்ல மார்க் வாங்கித்தான் அந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வாங்கியிருக்காங்க. நிறைய படித்தாங்க, மேலே மேலே படித்தாங்க. வெளிநாட்டுக்கும் போய் படித்தாங்க. எல்லாமே ஸ்காலர்ஷிப்பு இல்லை. பல்கலைக்கழகத்தில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதில் வரக்கூடிய சம்பளத்தை வச்சு படித்தாங்க. படித்து முடித்த பிறகு ஒரு 24 வயசில் பல்கலைக்கழகத்தில் பணி தொடங்கினாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அப்புறம் வெளிநாட்டில் யூஎஸில் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம். இது எல்லாத்துலேயும் மொத்தமாக ஒரு 40 வருஷம் பேராசிரியராகவும் இன்னும் மற்ற பல பதவிகள்லையும் இருந்தாங்க. இந்த 40 வருஷம் வேலை பார்த்து முடிச்சுட்டு நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லி வீட்டில் உட்காரல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனை, அதில் கண் நோய்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் அந்த ஆராய்ச்சி மையத்தை நிறுவி அதனுடைய தலைவராகவும் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் ஒரு 25 வருஷம் அந்த அரவிந்த் கண் மருத்துவமனையில். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மனசில் இந்த கணக்கு போட்டு பார்த்துருக்கலாம். 24 வயசில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. 40 வருஷம் பல்கலைக்கழகங்களில், 25 வருஷம் அரவிந்த் கண் மருத்துவமனையில், 65 வருஷம் தொடர்ந்து வேலை செய்தார்கள். நடுவில் ஓய்வே எடுத்துக்கலை. 65 + 24 89 வயசு வரைக்கும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க 89வது பிறந்த நாள் முடிஞ்சு 90வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கும்போது நாங்கள் சொன்னோம், குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போதும், வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துங்கன்னு சொன்னோம். அவங்க கேட்கல. அப்போ கொஞ்சம் உடல் நலம் குறைஞ்சிட்டு அப்போ கூட என்ன சொன்னாங்க, எனக்கு 2 வாரத்தில் சரியாயிரும், நான் ரெக்கவர் ஆயிடுவேன், நான் மறுபடியும் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னாங்க.
அப்புறம் உடல் நலம் கொஞ்சம் ரொம்பவே குறையவும் நாங்கள் கட்டாயப்படுத்தினது பேரில் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க, நான் ராஜினாமா கடிதம் எழுதி கையெழுத்து போட்டு நான் ஆஃபீஸில் போய் சேர்மனை பார்த்து லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு. அதில் ஒரு டிசிப்ளின், அதில் ஒரு பிடிவாதமாக இருந்து அதை செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு 89-90 வயசில் ராஜினாமா அலுவலகத்துக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்த முதல் ஆள் அப்பாவாகத்தான் இருக்குது. நிறைய பேர் 90 வயசு 95 100 வயசுலலாம் ஆக்டிவாக இருக்காங்க, வேலை செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்ச ராஜினாமா கொடுத்தப்ப எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவங்க உடல் நலம் இல்லாமல் இருந்தப்ப அவங்க சொன்னது, இஃப் ஐ டோன்ட் ஒர்க் ஐ வில் நாட் சர்வைவ். நான் வேலை செய்யலைன்னா என்னால் உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு உழைப்பில், இந்த கடின உழைப்பு அவங்களுக்கு எப்போதும் உழைப்பு தான். இதை நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை, இது நான் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லணும். இப்போ எங்களுக்கெல்லாம் அப்பா ஒரு ரோல் மாடல், ஒரு முன்னுதாரணம், ஒரு இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். அவங்கள்ட்ட நிறைய நல்ல பண்புகள் இருந்தது. அதில் ஒரு 4-5 மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஆங்கிலத்தில் 4 Ds ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டி, ஆங்கில எழுத்து டி, 4 Ds ஆஃப் சக்ஸஸ். அது என்னன்னாக்க, ஃபஸ்ட்டு டி டிசையர், டிசையர் ஆர் ட்ரீம். டிசையர்னா ஒரு காரியத்தில், அது படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலை செய்கிறது இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தில் ஒரு விருப்பம் இருக்கணும், ஒரு நாட்டம் இருக்கணும், அதை விரும்பி செய்யணும். அப்படி செஞ்சாதான் அந்த காரியம் முழுவதுமாக வெற்றி பெறும். அதுதான் டிசையர். அந்த டிசையரை வளர்த்துக்கணும். அடுத்தது 2வது டி. 2வது டி டிசிப்ளின். டிசிப்ளின் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம். நேரம் தவறாமை, காலம் தவறாமை, காலகாலத்தில் செய்து முடிப்பது, எக்ஸாமுக்கு முதல் நாள் ராத்திரி படிக்காமல் முன்னாடியே படித்து முடிக்கிறது, அது கூட டிசிப்ளின் தான். அது மாதிரி நிறைய விஷயத்தில் டிசிப்ளினாக இருக்கலாம். 3வது டி டெடிக்கேஷன். டெடிக்கேஷன் தான் நம்ம நம்மளை முழுமையாக அந்த காரியத்துக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். டெடிக்கேட் பண்ணிடணும், முழுசாக இறங்கிடணும். அது படிக்கிறதா இருந்தாலும் சரி, நற்பணிகளாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, முழுவதுமாக அர்ப்பணித்து விட வேண்டும். அதான் டெடிக்கேஷன். 4வது டி டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன்னா மன உறுதி, மன வைராக்கியம். எப்பாடுபட்டாவது இதை நான் செஞ்சு முடிப்பேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும், நான் இந்த செமஸ்டரில் 85% வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷனோட, மத உறுதியோடு இருக்கிறது. அந்த மத உறுதி வந்துருச்சுன்னா உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுதான் அந்த 4 Ds. டிசையர், டிசிப்ளின், டெடிக்கேஷன், டிட்டர்மினேஷன். இது தவிர அப்பாட்ட இந்த 2 பண்புகள் இருந்தது.
ஒன்று ஏற்கனவே சொன்னேன், கடின உழைப்பு. அவங்கள மாதிரி யாராலையும் உழைக்க முடியாது. அந்த லேசின சோம்பேறித்தனம்ங்கிறதே அவங்க டிக்ஷனரியில் கிடையாது. சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களையே அவங்களுக்கு பிடிக்காது. கடின உழைப்பு. அடுத்ததாக கமிட்மெண்ட். ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தாச்சுன்னா அதை எப்பாடுபட்டாவது அதை அப்பா செய்து முடிப்பார்கள். அதிலிருந்து தவற மாட்டாங்க. நான் பொறுப்பை எடுத்துக்கிட்டேன், நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் பண்ணணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட். இப்போ மாணவர்களாகிய உங்களுக்கு நீங்கள் ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணால் போகிறோம். இந்த கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க், நீங்கள் அதை மட்டும் செஞ்சீங்கன்னா மற்றது எல்லாம் இந்த டிசிப்ளின், டெடிகேஷன், அது எல்லாம் கமிட்மெண்ட், அது எல்லாம் தன்னால் வந்துடும். அதனால் நீங்கள் இந்த கடின உழைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செய்யும் தொழிலை தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய வேலையை தெய்வமாக நினச்சி பக்தியோடு செய்யணும். மாணவர்கள்லாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் படிப்பு தொழில். இப்போதைக்கு அதுதான் உங்களுக்கு தொழில். நீங்கள் தினமும் நிறைய படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த கல்விக்கு அரசி, கலைமகள், அந்த சரஸ்வதி தேவியை தினமும் வணங்குனதுக்கு சமம் அந்த படிப்பு. அப்படி நீங்கள் அந்த சரஸ்வதி தேவியை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா அலைமகள் லக்ஷ்மி தேவி உங்கள் வீடு தேடி வருவாங்க. எனவே கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மாணவர்கள் எல்லோரும் இன்னும் மென்மேலும் நல்லா படிக்கணும், நிறைய மதிப்பெண்கள் பெறணும். நீங்கள் நல்லா படிக்கிறது மட்டுமில்லை, நல்ல மனிதர்களாகவும் வளர வேண்டும். நல்ல எவ்வளவுதான் படித்தாலும், எவ்வளவுதான் ஒரு பெரிய அறிஞனாக இருந்தாலும் அந்த ஒரு நல்ல மனித பண்பு வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல மனிதர்களாக வர வேண்டும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலனும் உண்டாகட்டும். Let Sri Madurai Meenakshi and Lord Sundareswarar shower their blessings upon all of you, and they will be with you, all of you, always. நன்றி, வணக்கம். வெறும் கல்வி படித்தவன்லாம் வேலைக்கு தான் இருக்கான். சாதாரணமாக படித்தவன், மக்கு, ஃபெயிலானவன் எல்லாரும் தொழிலதிபராக இருக்காங்க. நம்ம ஐயாக்கள்லாம் அந்த காலத்தில் யாருமே படிக்கலை.